Even today, இன்றைக்கும் கூட maybe you say, I am all alone. நான் தன்னந்தனியே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும். தனிமையிலிருந்து வெளிவருவது எப்படி? Your suffering all alone is not good. நீங்கள் மாத்திரம் தனியாக கஷ்டப்படுவது நல்லதல்ல. இதோ அதன் ரகசியத்தை வெளிப்படுத்தும். Jesus, I God will make a help comparable to you to be one with you. இயேசுவாகி இருக்கிற தேவனாகிய நான் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஏற்ற ஒரு துணையை கொடுக்கிறேன். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். We shall always be connected to Jesus. நாம் எப்பொழுதுமே இயேசுவோடு கூட தொடர்பில் இணைந்திருப்போம். It's a covenant he has made with all of us. இது நம் அனைவரோடும் கூட அவர் செய்திருக்கும் ஒரு உடன்படிக்கை. உங்களுக்காக Today the Lord showed me Genesis 2 and verse 18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை இன்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். In Genesis 2:18 God speaks like this. ஆதியாகமம் 2:18 தேவன் இப்படி பேசுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். I will make him a helper comparable to him. நானே அவனுக்கு ஏற்புடைய ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். The Lord created the heavens, வானங்களை தேவன் உண்டாக்கினார், created the firmament, ஆகாய விரிவை உண்டாக்கினார், created the animals, எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்கினார், created the birds, பறவைகளை உண்டாக்கினார், created the trees, எல்லா விருட்சங்களையும் சிருஷ்டித்தார், and gave a form to the earth. இந்த பூமிக்கு ஒரு வடிவம் கொடுத்தார். And he found each one was good. ஒவ்வொன்றும் நல்லது நல்லது என்று கண்டார். But when he made man, ஆனால் மனுஷனை உண்டாக்கின போது he saw that man was alone. மனிதன் தனிமையாய் இருப்பதை பார்த்தார். And he said, this is not good. இது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டார். This is not good. இது நல்லதல்ல. Man is good, மனுஷன் நல்லதுதான். but man being alone is not good. ஆனால் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. Even today, இன்றைக்கும் கூட maybe you say, I am all alone. நான் தன்னந்தனியே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும். I am suffering all alone. நான் மாத்திரம் தனியாக கஷ்டப்படுகிறேனே, I am battling all alone. நான் மாத்திரம் தனியாய் I போராடுகிறேனே, am praying all alone. தனியாக ஜெபிக்கிறேனே, I am believing all alone. நான் மாத்திரம் தனியாக I am விசுவாசிக்கிறேனே, giving all alone. நான் மாத்திரம் தனியாக கொடுக்கிறேனே, I am standing up for Jesus wherever I am all alone. நான் எங்கே இருந்தாலும் இயேசுவுக்காக தனியாக தானே நிற்கிறேன். God says, தேவன் சொல்லுகிறார், yes, my child, ஆம் என் அன்பு பிள்ளையே, that's not good. அது நல்லதல்ல. Your suffering all alone is not good. நீங்கள் மாத்திரம் தனியாக கஷ்டப்படுவது நல்லதல்ல. I will make a help comparable for you. உங்களுக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். I don't want you to be alone anymore. இதற்கு மேலும் நீங்கள் தனிமையில் தவிக்க நான் விரும்பவில்லை. Today God is going to end your loneliness. இன்றோடு கர்த்தர் உங்கள் தனிமைக்கு ஒரு முடிவு கட்டுவார். He is going to end your sufferings that you go through in loneliness. தனிமையிலே நீங்கள் படுகிற பாடுகளுக்கு இன்றவர் ஒரு முடிவு கட்டுவார். He will build your home. அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். He will keep your home built. அவர் உங்கள் வீட்டை கட்ட வைப்பார். He will build you into families. அவர் உங்களுக்கு குடும்பங்களாய் அமைத்து கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Why is it not good for man to be alone? மனுஷன் தனிமையாய் இருப்பது ஏன் நல்லதல்ல? Why is it not good for a woman to be alone? ஒரு மனுஷி பெண் மாத்திரம் தனிமையாய் இருப்பது ஏன் நல்லதல்ல? The first reason, அதற்கு முதல் காரணம், when a person is alone, the tempter comes to them. ஒருவர் தனிமையாய் இருக்கும் நேரத்தில் தான் சோதனைக்காரன் அவர்களை தேடி வருவார். What are the temptations that come to us? அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எவைகள்? What are the effects of that temptation? அந்த சோதனைகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? Firstly, முதலாவதாக, when you, God's children, and me, God's servant, when we are alone, we go to sleep. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற நானும் தனிமையாய் இருக்கும் பொழுது முதலாவது தூங்கி விடுவோம். Elijah did that. எலியா அதை தான் செய்தார். Just then he had brought fire from heaven. சற்று முன்புதான் வானத்தின் அக்கினியை இறக்கி வர பண்ணினார். And the nation fell down and said, this man's God is Lord. முழு தேசத்தின் குடிகளும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். Elijah said to God, எலியா தேவனை பார்த்து சொல்லுகிறார், I did so much for you, Lord. கர்த்தாவே உமக்காக ஏராளம் செய்தேன், I was zealous for you. உமக்காக வைராக்கியமாய் இருந்தேன். But the people of my country, ஆனால் என் தேசத்து ஜனங்களோ they have removed your altars. உம்முடைய பலிபீடங்களை அகற்றி விட்டார்கள். But now இப்பொழுதோ they're all after me. எல்லாரும் என் பிராணனை வாங்க I தேடுகிறார்கள். am all alone. நான் மாத்திரம் தனியாக I am இருக்கிறேன். all alone. நான் தன்னந்தனியா I இருக்கிறேன். am the only righteous man. நான் ஒருவன் தான் நீதிமான். I am all alone. நான் மாத்திரம் தனியா But they இருக்கிறேன். want to kill
me. என்னையும் கொன்று போட They தேடுகிறார்கள். want to kill me. என்னை கொன்று போட They want to துடிக்கிறார்கள். kill me. அவர்கள் என்னை கொல்ல Many விரும்புகிறார்கள். times we say that. பல முறை நாம் இப்படிதானே Only I சொல்லுகிறோம். am working. நான் மாத்திரம் தான் வேலை செய்கிறேன். Everybody is against me. எல்லாரும் எனக்கு விரோதமா Only இருக்காங்க. I am serving the நான் Lord. மாத்திரம் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். Everybody is against மற்ற me. எல்லாரும் எனக்கு எதிராகத்தான் Everybody இருக்கிறார்கள். is talking against எல்லாரும் me. எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். Many times பல நேரங்களிலே when we run alone, நாம் மாத்திரம் தனியாக ஓடும்போது Satan brings those thoughts in our hearts. அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் சாத்தானுடைய இருதயத்துக்குள் திணித்து விடுகிறான். And we all the time think we are the only one. எப்பொழுதுமே நாம் மாத்திரம் தனியாக இருக்கிறோம் என்று தான் நாம் நினைத்திருக்கிறோம். And fear comes into our hearts. பயம் இருதயத்தை கவுகிறது. When Jezebel was ruling the nation, யேசபேல் தேசத்தை ஆட்சி செய்தபோது she said, tomorrow this Elijah's head will not be upon his body. நாளை இந்த எலியாவின் தலை அவனுடைய உடலோடு ஒட்டி கொண்டிருக்காது என்றாள். Elijah said, I am all alone. எலியா நான் மாத்திரம் தனியே இருக்கிறேன். I am the only one who has this death edict. நான் ஒரே ஒருவன் மாத்திரம் தான் இந்த மரண தீர்ப்பை பெற்றிருக்கிறேன். Literally only Jezebel was against him. எழுத்தின்படி பார்த்தால் யேசபேல் மாத்திரம் தான் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறார். But he felt the whole Israel kingdom was against him. ஆனால் முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே தனக்கு விரோதமாய் இருப்பதாக அவர் உணர்கிறார். He said, I am all alone. நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன். And when he said that, அப்படி அவர் சொன்னபோது he went into the wilderness. ஒரு வனாந்தரத்துக்குள் போனார். Exactly as the devil makes the spirits to go into the wilderness before they afflict a man, Elijah's spirit also was taken into the wilderness through that spirit of loneliness. அசுத்தாவிகள் ஒரு மனிதனை ஆட்கொண்டு வாதிப்பதற்கு முன்பு எப்படி அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறதோ அதே போல இங்கே எலியாவும் கூட தனிமையிலே முதலாவது வனாந்தரத்துக்கு தான் போகிறார். And there he sits down under a tree. அங்கே ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு, The man who always used to kneel before God, எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கும் ஒரு மனிதர், the man who would put his face between his legs and cry to God in prayer, தன் முழங்கால்களுக்குள் முகம் புதைத்து தேவனை நோக்கி எப்பொழுதும் கதறி ஜெபிக்கும் ஒரு மனிதர், stopped praying. ஜெபிப்பதை நிறுத்திக் கொண்டார். He sat down. உட்கார்ந்து விட்டார். He sat down. உட்கார்ந்து கொண்டார். Said, it is enough. இது போதும் என்று சொன்னார். Prayer is enough. ஜெபித்தது போதும். Miracles are enough. அற்புதங்களை கண்டது போதும். Bringing fire and making the people bow down is enough. வானத்தின் அக்கினியை இறங்கி வர பண்ணி மக்களை முகங்குப்புற விழ பண்ணினதும் போதும். He sat down. உட்கார்ந்து கொண்டார். And then he lay down and went to sleep. அதற்கு பின்பு படுத்து நித்திரை செய்தார். The angel came to comfort him, தேவ தூதன் அவரை ஆறுதல் படுத்த வந்தார். but he refused to be comforted. ஆனால் ஆறுதல் அடைய மறுத்து விட்டார். He ate whatever the angel gave. தேவ தூதன் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டார். சாப்பாடு கொடுக்கறியா, கொடு, சாப்பிட்டு முடிச்சிடுறேன். Let me go to sleep. ஆனால் நான் மீண்டும் தூங்கி விடுவேன். Again he went to sleep. மறுபடியும் நித்திரை பண்ணினார். That's what being alone takes us into. தனிமையாயிருந்தால் அதற்குள் தான் நம்ம இதை கொண்டு போய் சேர்த்து விடும். Staying away from God's will takes us into a state of loneliness. தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி தூரமாய் இருக்கும் பொழுது அது பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு போய் சேர்த்து விடும். Running away from standing and praying in the midst of all the oppressions and ingratitude of this world. இந்த உலகத்தின் நன்றி கெட்ட தன்மை எல்லா விதமான ஒடுக்குதல் மத்தியிலேயும் அசையாமல் நின்று வீரமாய் ஜெபிப்பதை விட்டு விலகி ஓடினாள். Makes us lonely and puts us to sleep. அது நம்மை தனிமைப்படுத்தி தூங்க வைத்து விடும். If that prophet Elijah is put to sleep, the devil will happily reign in the country. எலியா தீர்க்கதரிசியை மாத்திரம் படுத்து தூங்க வைத்து விட்டால் பிசாசு சந்தோஷமாய் தேசத்தில் தலைவிரித்தாடுவார். That is what he expects from you and me. அதைத்தான் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். When we become alone, நாம் மாத்திரமை பிரித்து தனிமைப்படுத்தும் போது we go to sleep. நாம் நித்திரை செய்ய போய் விடுவோம். Devil reigns. பிசாசு அப்பொழுது ஆளுகையில் எழுந்து விடுவார். We don't believe in the miraculous anymore. அதற்கு மேலும் அற்புதங்களை நாம் நம்ப மாட்டோம். We say, oh yes, God did miracles when I prayed years ago. ஆம், பல வருஷங்களுக்கு முன்பு நான் ஜெபித்த பொழுது தேவன் அற்புதம் செய்தார்தான். But now ஆனால் இப்பொழுதோ they say they are going to kill me. என்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறார்களே. Let me sleep off. நான் படுத்து தூங்கட்டும். Why should I do these things for God? நான் ஏன் தேவனுக்காக இவைகளை செய்ய வேண்டும்? Why should I suffer? நான் ஏன் கஷ்டப்படணும்? Why should I die? நான் ஏன் சாகணும்? If God wants, let him take away my life. தேவனுக்கு வேண்டுமானால் அவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளட்டும். It puts us to sleep. அவன் நம்மை தூங்க வைத்து விடுவான்.
Loneliness makes them hear the criticisms of the people. தனிமை உலக மக்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்க வைத்துவிடும். When they hear the criticisms, they begin to blame everybody. குற்றச்சாட்டுகளை கேட்டவுடனே எல்லார் மீதும் பழி போட தொடங்குவார்கள். 1 Kings 19:10. 1 ராஜாக்கள் 19:10. Elijah began to blame everybody in the country. நாட்டில் இருக்கிற எல்லார் மீதும் எலியா இப்பொழுது பழி போட ஆரம்பித்து He விட்டார். said, nobody is perfect before God. Only I am perfect. Everybody is against God. தேவனுக்கு முன்பாக யாருமே பூரணமாய் இல்லை, எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள், நான் மாத்திரம் தான் சரியாய் இருக்கிறேன். Many times we blame everybody and we become everybody's ridicule. பல நேரங்களிலே அனைவரையும் நாம் குற்றப்படுத்தி அனைவருக்கும் பரியாசமாகி விடுகிறோம். When we are alone, நாம் தனிமையில் இருக்கும்போது, when we become alone by our own thoughts and our own actions, not working with God. தேவனோடு இணைந்து செயல்படாமல் நம்முடைய சொந்த கிரியைகள் சொந்த நினைவுகளினால் நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது, That's why God said, அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், Elijah, எலியாவே, I don't want you to sleep anymore. இதற்கு மேலும் நீ தூங்க நான் விரும்பவில்லை. I don't want you to blame everybody else. மற்ற எல்லார் மீது நீ பழி போட்டு குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. I'm going to get you out of loneliness. தனிமையில் இருந்து உன்னை நான் இப்பொழுது வெளியே வீட்டெடுக்க போகிறேன். Go and anoint Elisha in your place. நீ போய் உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. Till you are alive, Elisha will be with you. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எலிசா உன்னோடு கூட இருப்பார். Being alone is not good. தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. This is what God saw. இதைத்தான் தேவன் கண்டார். But then he said, ஆகிலும் அவர் சொன்னார், I will make a help comparable to man. மனுஷனுக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு துணையை நான் உண்டாக்குவேன். I will make you a helper, my child. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். Is your husband not one with you? உங்கள் கணவர் உங்களோடு கூட ஒன்றித்து Is இசைந்திருக்கவில்லையா? your wife not one with you? உங்கள் மனைவி உங்களோடு கூட ஒன்றித்து இசைந்திருக்கவில்லையா? Is the one who is serving you in the office is not one with you? அலுவலகத்திலே உங்களோடு இணைந்து பணிபுரிகிற ஒருவர் உங்களோடு கூட ஒன்றித்து இசைந்து இருக்கவில்லையா? Are your children not one with you? அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட ஒத்துப்போகவில்லையா? I, Jesus, I, God, will make a help comparable to you to be one with you. இயேசுவாகி இருக்கிற தேவனாகிய நான் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஏற்ற ஒரு துணையை கொடுக்கிறேன். You will be one with them and they will be one with you. நீங்கள் அவர்களோடு கூட ஒன்றாயிருப்பீர்கள், அவர்களும் உங்களோடு கூட ஒன்றாயிருப்பார்கள். You will be one flesh. ஒரே மாம்சமாயிருப்பீர்கள். You will be in my image. நீங்கள் என் சாயலில் இருப்பீர்கள். 2 Corinthians 3:18 says, 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, we are transformed from glory to glory into the image of Jesus. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிறோம். God created man in his image. தேவன் மனுஷனை தம் சொந்த சாயலில் உண்டாக்கினார். But when he went away and was alone with Satan, they lost the image of God. ஆனால் ஏவாள் மாத்திரம் தனியே பிரிந்து போய் சாத்தானோடு தனிமையால் இருந்ததினால் தேவ சாயலை அவர்கள் இழந்தார்கள். But today, ஆனால் இன்றோ God says all of us are going to be transformed into his image. நாம் அனைவருமே தேவ சாயலாக மறுரூபம் அடைவோம் என்று தேவன் சொல்லுகிறார். Millions of people want to see Jesus through you and me. உங்கள் மூலமும் என் மூலமும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை காண காத்திருக்கிறார்கள். So he will give you a helpmeet ஆகவே உங்களுக்கு அவர் ஏற்ற ஒரு துணையை தருவார். to fulfill the purpose for your calling, உங்கள் அழைப்புக்கான நோக்கத்தை நிறைவேற்றும் to பொருட்டாக, fulfill the purpose for your life, உங்கள் வாழ்க்கைக்கான தேவ நோக்கத்தை நிறைவேற்ற, to make you to be with Jesus always. எந்நேரமும் எப்பொழுதும் உங்களை இயேசுவோடு கூடவே இருக்க வைப்பதற்காக God is going to give us a helpmeet. தேவன் நமக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க போகிறார். Not just a husband and wife if you are already married. ஏற்கனவே நீங்கள் விவாகம் பண்ணி இருப்பீர்கள் சொன்னால் கணவன் மனைவியாக அல்ல. But God is going to blend our hearts together and our hearts will blend with Jesus together from now on. ஆனால் இப்பொழுதோ தேவன் நம்முடைய இருதயங்களை ஒன்றாக பிணைத்து இது முதற்கொண்டு இயேசுவோடு கூட பின்னி பிணைந்திருக்கும்படி இணைத்து விடுவார். That's what he says in Psalm 68 and verse 6. இதைத்தான் 68ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார். God sets the lonely into families. தனிமையானவர்களை தேவன் வீடு வாசல் கொடுத்தவர்களை கட்டுகிறார். Today you may say you're lonely. இன்றைக்கு தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? Today God is bringing us out of our loneliness. இன்றைக்கு தேவன் நம்முடைய தனிமையிலிருந்து நம்மை வெளியே தூக்கி The எடுக்கிறார். devil can never overcome us anymore. இனி ஒருபோதும் பிசாசு நம்மை ஜெயிக்கவே முடியாது. We shall always be connected to Jesus. நாம் எப்பொழுதுமே இயேசுவோடு கூட தொடர்பில் It's a இணைந்திருப்போம். covenant he has made with all of us. இது நம் அனைவரோடும் கூட அவர் செய்திருக்கும் ஒரு உடன்படிக்கையாகும். He will not change that covenant. இந்த உடன்படிக்கை
உடன்படிக்கையை அவர் மாற்றவே Do மாட்டார். you believe that? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Shall we say amen? ஆமென் என்று சொல்லுவோம்.